Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematics லெசன்லேருந்து Integral Calculus பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் ஃபிசிக்ஸில் இன்டெக்ரல் கால்குலஸோட அப்ளிகேஷன் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எதனால் இன்டகிரேஷன் நமக்கு ரெக்வயர்டாக இருக்குது அப்படிங்கிற செகண்ட் பாயிண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேர்டு வந்து இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன், இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் என்ன யூஸிங் சம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த் சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்குரிய இன்டகிரேஷன் எப்படி பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் வித் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் பேசிக்லி அன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ்னால் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம முன்னாடி ப்ரீவியஸாகவே 9th நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கிராஃபிக்கலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கிராஃப்லேருந்து ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் 9th ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி 9th and 10th நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியாமெட்ரிக்கல் ஷேப் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்போம், சைட் மல்டிப்ளைட் பை சைட் கிவ்ஸ் த ஏரியா, திட் இஸ் ஏ ஸ்கொயர், திஸ் பார்ட் கிவ்ஸ் த ஏரியா. இப்போ இது ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், திஸ் லென்த் மல்டிப்ளைட் பை பிரெத், ஸோ எல் இன்டு பி கிவ்ஸ் த ஏரியா ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜியாமெட்ரிக்கல் ஷேப். இப்போ ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்குது, அதை நம்ம கிராஃபிக்கலாக நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் அதோட ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வேரியிங்காக இருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் கிராஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கிராஃபோட ஏரியா என்ன, தட் மீன்ஸ் இந்த பார்ட் ஷேடட் பார்ட்டோட ஏரியா என்ன. அப்போ இந்த இர்ரெகுலர் ஷேப்புக்கான டெஃபினிட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இன்டகிரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபார் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸில் இர்ரெகுலர் ஷேப்புக்கு நம்ம வி கேன் யூஸ் திஸ் இன்டகிரேஷன் பார்ட் ஸோ தட் என்ன மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏரியா நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும் ஃபிசிக்ஸில், லெட் அஸ் கன்சிடர். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், அலாங் எக்ஸ் ஆக்சஸ் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, லெட் அஸ் டேக் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சஸில் நம்ம ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இனிஷியலாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ டு பி உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. இப்போ பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஏன்னா இந்த இடத்துல சிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும்போது இட் காசஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது நமக்கு இந்த இடத்துல இந்த ஒரு ஷேப் பார்த்திங்கன்னா இட் அப்பியர்ஸ் டு பி சிமிலர் டு தட் ஆஃப் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்குது. அப்போது இதோடைய லென்த் என்ன, ஓகே, திஸ் கிவ்ஸ் த லென்த் அண்ட் திஸ் கிவ்ஸ் த பிரெத். லென்த்துங்கிறது என்னது, ஹியர் லென்த் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ். ஓகே, பிரெத்துங்கிறது என்னது, திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் பி மைனஸ் ஏ. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பி மைனஸ் ஏ கிவ்ஸ் த பிரெத். ஸோ எஃப்ங்கிற ஃபோர்ஸ், ஓகே, இட் இஸ் த லென்த், பிரெத்துங்கிறது இட் இஸ் நத்திங் பட் பி மைனஸ் ஏ விச் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் இட் கிவ்ஸ் த ஏரியா அண்டர் திஸ் பர்டிகுலர் கர்வ். இது ஒரு டெஃபினிட் ஷேப்பில் இருக்குது. வாட் இஸ் திஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், திஸ் கிவ்ஸ் த ஒர்க் டன். ஸோ ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ப்ராடக்ட் இட் கிவ்ஸ் அ நியூ ப்ராடக்ட் விச் இஸ் ஹியர் ஒர்க். ஸோ ஒரு ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா கிராஃபிக்கலாக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது ஒரு டெஃபினட் ஷேப்பாக இருக்கும்போது வி கேன் சிம்ப்ளி ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி வி வில் ஃபைண்ட் த ஒர்க் டன். இப்போது ஒரு வேரியிங் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும் பொழுது இட் ஆல்சோ காசஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இந்த வேரியிங் ஃபோர்ஸ்னால கர்வ் பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு கர்வாக இருக்குது. அப்போ இந்த இர்ரெகுலர் ஷேப்போட ஏரியா, அதாவது ஏரியா அண்டர் திஸ் கர்வ் நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பை அப்ளையிங் த இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் லிமிட்ஸ்குள்ளே, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்குது. ஸோ லிமிட் ஏ டு பி, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் இன்டகிரேட் பண்ணும் பொழுது we will get the area under the curve. ஸோ சிம்ப்ளி நம்ம in other words நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு irregular shape
கர்வ்டு இருக்கு இல்லையா, அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா we will use the integration. ஸோ அதுதான் இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் இஸ் பேசிக்லி an ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். எஸ்பெஷலி ஒரு irregular shaped கர்வோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் பார்ட் வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்போ எப்படி இன்டகிரேஷன் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு see this function. ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து a to b அப்படியே தான் இருக்குது. இந்த உங்களுக்கு வேரியிங் கர்வ் இருக்குது, வேரியிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ஸ் ஆன் த பாடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லிமிட்ஸ்குள்ளே இருக்கிற கர்வை வந்து குட்டி குட்டி ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப். அப்போ ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஒன் ரெக்டாங்கிள், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக இந்த வித்தின் த லிமிட்ஸ் ஏ டு பி நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கோம். அப்போ ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். 4த்தையும் ஆட் பண்ணும்பொழுது we will get the area under the curve. ஓகே, ஆனால் ஒரே ஒரு சின்ன லிமிட்டேஷன், ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த இனிஷியலாக இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கர்வ் தானே. இப்போ எக்ஸ் வந்து ஏவாக இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் பிகம்ஸ் எஃப் ஆஃப் ஏ, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி. எக்ஸ் வந்து x1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் x1 ஆகிடும். ஓகே, இங்கே அதான் இங்கே எழுதிக்கிறேன். வென் x is equal to a, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னவாயிடும், இட் பிகம்ஸ் எஃப் ஆஃப் ஏ. ஓகே, அதே மாதிரி எக்ஸ் வந்து x1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் பிகம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் x1 ஆகிடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா when x is equal to x1. அதே மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு நம்ம போட்டுட்டு ஃபைனலாக லிமிட் என்ன, எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் பிகம்ஸ் எஃப் ஆஃப் பி எப்போ when x is equal to b. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லென்த், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த லென்த், இந்த பார்ட், திஸ் பார்ட் கிவ்ஸ் த லென்த். அப்போ இந்த பார்ட் எது, இந்த பார்ட் கிவ்ஸ் த பிரெத், திஸ் கிவ்ஸ் த பிரெத். பிரெத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் நம்ம வந்து டெல்டா எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோம். டெல்டா எக்ஸ் அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன, இந்தோட எண்டிங் பாயிண்ட் வந்து x1, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து let us take x0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x minus x0 gives delta x. அப்போ இந்த பிரெத் என்னவாயிடும், இட் இஸ் நத்திங் பட் x2 minus x1. அப்போ இந்த பார்ட் என்னவாயிடும், இட் பிகம்ஸ் x3 minus x2. அப்போ இந்த லென்த் அண்ட் பிரெத் மல்டிப்ளை பண்ணும்பொழுது we get area is equal to approximately equal to ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, f of a into delta x. delta xங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கூடிய டெல்டா எக்ஸ் இஸ் x1 மைனஸ் x0. அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் மல்டிப்ளைட் பை டெல்டா x1 ப்ளஸ் அப்படி நம்ம எல்லா லிமிட்ஸ்க்கு எஃப் ஆஃப் x2 x3 போட்டுட்டு ஃபைனலாக எஃப் ஆஃப் பி இன்ட்டு டெல்டா எக்ஸ். இப்போ டெல்டா எக்ஸுங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல டெல்டா எக்ஸுங்கிறது என்னவாயிடும், இது வந்து பிங்கிறத லெட்டஸ் டேக் வந்து x0 ப்ரைம்னு எடுத்துட்டோன்னா here delta x is equal to x0 prime minus x3 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம லென்த் மல்டிப்ளைட் பை பிரெத் ஃபார் இண்டிவிஜுவல் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பு எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோமோ எல்லாத்தோடைய இண்டிவிஜுவல் ஏரியா. ஸோ திஸ் இஸ் a1 எடுத்துக்கலாம், இது வந்து a2ன்னு எடுத்துக்கலாம், அப் டு a4 வரைக்கும் உள்ளதை நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து தட் இஸ் சிம்பிளாக a1 plus a2 plus a3 plus a4 நம்ம சிம்பிளி நம்ம ஆட் பண்ணும்போது we will get the total ஏரியான்றதுக்கு. பட் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன், அதை நோட் பண்ணலாம். என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட ஏரியாவை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பார்ட் நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த பார்ட்டை நம்ம அக்கௌண்ட் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவோட ஷேப் வந்து ரொம்பவே இர்ரெகுலராக இருக்குது. ஸோ வி கேன் நாட் ஃபைண்ட் த ஏரியா. அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம அக்கௌண்ட் பண்ணவே இல்லை இந்த பர்டிகுலர் சம்மேஷன், இந்த ஏரியாவோட சம்மேஷன் பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திஸ் இஸ் நாட் அப்ளைட். திஸ் பர்டிகுலர் சிம்ப்ளி வந்து ஒவ்வொரு ஏரியா a1 a2 அப் டு a4 வரைக்கும் உள்ள ஏரியாவை நம்ம ஆட் பண்ணும்பொழுது வரக்கூடிய ஆன்சர் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் த எக்ஸாக்ட் ஏரியா. ஏன்னா நம்ம இந்த அந்த பார்ட், இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியாவை நம்ம அக்கௌண்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ பிக் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் இன்னும் கொஞ்சம் கூட இந்த டெல்டா எக்ஸ் வந்து
க்ளோசர் டு 0 இருக்கிற மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம வெரி வெரி ஃபைன் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இனிஷியலாக 4 ஏரியாஸாக இருந்ததை n ஏரியாஸாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வெரி வெரி க்ளோசர் டெல்டா எக்ஸ் வந்து அப்ரோச்சஸ் 0 இருக்கிற மாதிரி வெரி வெரி ஃபைன் லைன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரியா அண்டர் த கர்வ் இருக்கக்கூடிய இந்த லிமிட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம ஃபைனாக டிவைட் பண்ணுறோம். இன்னும் கூட வெரி வெரி க்ளோஸாக நமக்கு இதுக்கு மேலே ரொம்ப க்ளோஸராக இருந்தால் அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்போது இனிஷியலாக 4 ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக இருந்ததை n ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட பிரெத் டெல்டா எக்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 0வாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகிடும், இந்த ஃபங்க்ஷன் வந்து சம்மேஷனாக நம்ம மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருந்தோம், இனிஷியலாக ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு சொல்லும்போது a இஸ் ஈக்குவல் டு a1 ப்ளஸ் a2 அப் டு a4 போட்டிருந்தோம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை நம்பர் ஆஃப் இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம், அவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் n runs from 1 to n. ஸோ இனி 1 to n ஸ்ட்ரிப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், f of x1 into delta xn. ஓகே, இந்த ஸ்மால் என்னங்கிறது என்னது, இட் இஸ் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸ். இட் ரன்ஸ் ஃப்ரம் 1 to n. இந்த டெல்டா எக்ஸுங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்புக்குரிய டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்டார்டிங் அந்த ஃபைனல் லிமிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெல்டா எக்ஸன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த எண்ணுமே இஃப் இட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அண்ட் டெல்டா எக்ஸ் வந்து அப்ரோச்சஸ் 0வாக இருக்கும் பொழுது இந்த சம்மேஷன் என்னவாக இருக்கும், திஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லிமிட் delta x approaches 0, okay, and n also tends to infinity, n is equal to 1 to n tends to infinity, f of xn into delta xn garde in the limiting function becomes the integral எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this can be written as area is equal to integral limit என்ன, starting limit is a, final limit வந்து b. So integral runs from here ஒரு elongated s, இந்த மாதிரி ஒரு long s தான். ஸோ லிமிட் என்ன, a to b, the function என்ன f of x, இதை வந்து with respect to dx வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டெல்டாங்கிற ஃபங்க்ஷன் வந்து dஆ கன்வெர்ட் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as n tends to infinity and delta x வந்து it approaches 0. அப்போ this limiting function becomes the integration when under the condition n tends to infinity and delta x approaches 0. Okay va? இப்போ this is how we are going to integrate the function. So இந்த மாதிரி very fine rectangular strips divide பண்ணும்பொழுது this summation becomes the integral function. ஓகே, இப்போது இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து சம் வந்து இன்டெக்ரலாக ஆக்ட் ஆகுது, எப்போனா இந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன், இந்த லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும் பொழுது இந்த சம்மேஷன் பிகம்ஸ் த இன்டெக்ரல். அப்போ இது என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பெல்லாம் ஃபைனாக இருக்கிற மாதிரி இன்டெக்ரேஷன் வந்து இந்த ரெண்டு லிமிட்ஸ்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை வந்து இன்டெக்ரேட் பண்ணும்பொழுது we will get the area under the curve. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்டெக்ரல் ஃபங்க்ஷன். இன்டெக்ரேஷன் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸும், இந்த இடத்துல ஒரு வேரிங் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரம் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த இர்ரெகுலர் ஷேப்டு கர்வோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், we can apply this integration. அப்போ எப்படி எழுதலாம், ஸோ ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்டெக்ரல் ரன்ஸ் ஃப்ரம் லிமிட் என்ன a to b, ஃபங்க்ஷன் என்ன f of x into dx. This integral function gives the work done, or simply it gives the area under the curve f of x. ஓகேவா, திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபார் அ பர்டிகுலர் டைம் வந்து ஆக்ட் ஆகும் பொழுது இந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டைம் கிவ்ஸ் த இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸோட இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், இம்பல்ஸ் I is equal to
லிமிட் வந்து என்னது ஃப்ரம் 0 to t1ங்கிற டைமுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டெக்ரல் ரன்ஸ் ஃப்ரம் 0 to t1. ஃபங்க்ஷன் என்ன f of t force. This force it varies with respect to time into dt. Okay, so integral runs from 0 to t1. F of t into dt gives the impulse. So these are the applications in which we can use integration. So in this area under the curve namakku vandu it gives the impulse. So this impulse can be received or we can obtain from the force time graph using the integration by applying the limits also. ஓகேவா? இப்போது ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷனில் வித் லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த இன்டெக்ரல் என்ன சொல்லுவோம், வித்தவுட் லிமிட்ஸ் என்ன அப்ளை. ஸோ தட் இஸ் இன்டெக்ரலில் வந்து வித்தவுட் லிமிட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த இன்டெக்ரலுக்கான பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது வித் லிமிட்ஸ் நம்ம வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷனை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் definite integral. Simply without limits வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணும்பொழுது அதை வந்து indefinite integral அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து லிமிட்ஸ் கிடையாது, இட் இஸ் சிம்பிளி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னொரு தேர்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோங்கிறத பார்த்தோம். இன்டெகிரேஷனுங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஃபினட் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் ரன்ஸ் ஃப்ரம் 1 to 2 x² dx கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட இன்டெகிரேட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் x⁻n dx இது எப்படி இன்டெகிரேட் பண்ணோன்னா x பவர் அந்த ஃபஸ்ட்டு அதோட பவர் எழுதிக்கணும், +1 ஆட் பண்ணுவோம், டிவைடட் பை டினாமினேட்டரில் அதோட பவர்ஸை மட்டும் எழுதணும் x+1. அப்போ இது எப்படி வரும், x⁻2 + 1 டிவைடட் பை 2 + 1. ஓகே, இதோட லிமிட் என்ன 1 to 2 which is equal to x³ divided by 3. limit runs from 1 to 2. ஃபார் அ டைமிங் ப்ராசஸ் வந்து இந்த லிமிட்டை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல லிமிட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் வி வில் இக்னோர் இட். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இன்டெகிரேஷனுங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம்ல, அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ x² dxஐ நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஐன்னு எழுதிக்கிறேன், வி கெட் x³/3. இப்போ இந்த x³/3ஐ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ d/dx ஆஃப் x³/3 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட். x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், n into x⁻n - 1 கரெக்டாக. அப்போ என்ன வரும், மல்டிப்ளைட் பை 3 into x⁻2 - 1 which is 3 கேன்சல் ஆகிடும், we get. So here 3 - 1 is simply x². ஸோ x³/3ஐ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன, இன்டெக்ரலுக்குள்ளே எழுதக்கூடிய ஃபங்க்ஷன் x² கிடைச்சிருக்கு. இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெகிரேஷனுங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி இன்டெக்ரல் sin x dx கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ sin x dx இன்டெகிரேட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து இட் இஸ் -cos x. ஸோ திஸ் இஸ் ஆன் இன்டெகிரேஷன். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி இந்த sin xங்கிற வேல்யூ வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ d/dx ஆஃப் -cos x is equal to, ஸோ மைனஸை நம்ம எடுத்துக்கலாம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், we get -sin x. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் திஸ் பிகம்ஸ் sin x. ஸோ -cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we get the function which is sin x. So this is differentiation. அப்போது ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது வரக்கூடிய இன்டெக்ரல் வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we get again இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இவங்க கொடுத்துருக்காங்க இன்டெகிரேஷனுங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகெயின் வி கெட் த சேம் ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ வந்து இதோட லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி இதோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 1 to 2 லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஹியர் 2 + 1 திஸ் இஸ் 3. இந்த லிமிட் வந்து 1 to 2, ஹியர் ஆல்சோ 1 to 2. ஸோ மேலே 2ங்கிறது அப்பர் லிமிட், கீழேங்கிறது 1ங்கிறது லோயர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வந்து வி ஹாவ் டு அப்ளை 2. ஸோ 2³/3 வரும். மைனஸ் பண்ணிவிட்டு யூ ஷுட் அப்ளை த லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன, எக்ஸுக்கு பதில் 1 போட்டு வி ஷுட்
ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன வரும், 2 cube is 8 வரும் by 3 minus 1 by 3 is equal to 7 by 3. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை பேசிக் ஃபங்க்ஷனுக்குரிய இன்டகிரேஷனை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி எக்ஸ் பவர் n dxங்கிறது என்ன வரும், இட் இஸ் x power n plus 1 divided by n plus 1 provided n should not be equal to minus 1. கரெக்டா? அடுத்தது sin x dx இன்டகிரேட் பண்ணால் we get minus cos x. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எகெயின் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு வச்சுக்கலாம். நான் வந்து இது ஒரு வேறு கலரில் எழுதுகிறேன். ஸோ d by dx of d by dx of minus cos x வந்து it gives the sin x இந்த ஃபங்க்ஷன் மட்டும் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. this is on integration, this is on differentiation. ஓகே, அடுத்தது cos x dx இன்டகிரேட் பண்ணால் we get sin x. வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு cos x வரும். அந்த மாதிரி இன்டகிரல் 1x dxங்கிறது 1 by xங்கிறது இட் இஸ் நத்திங் பட் log x. log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x வரும். அடுத்தது e power x dx இன்டகிரேட் பண்ணால் we get simply e power x. ஸோ சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்குரிய இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். ஃபைனலாக இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஹோப் இந்த இன்டகிரேஷனோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.